நீங்க வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னாலும் தண்ணியை வந்து நிறைய குடிங்கன்னு சொல்லுவாங்க. அதே வெயிட் குறையலனாலும் தண்ணியை வந்து நீங்க சரியா குடிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை கேட்கும்போது சிலருக்கு ஒருவேளை தண்ணியை நிறைய வந்து குடிக்கணுமோ, அப்படி குடிச்சாதான் வந்து வெயிட் வந்து குறையுமோ அப்படின்ற மாதிரியான கேள்வி கூட வந்து இருக்கும். அந்த மாதிரி கேள்வி உங்களுக்குமே இருந்துச்சு அப்படின்னா கிளியரா இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி குடிச்சாலே வெயிட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு டைரக்டாலாம் வந்து சொல்லிட முடியாது. ஆனா இந்த தண்ணி உங்களோட உடம்புல இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கு. அது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து எனர்ஜியா வந்து கன்வெர்ட் வந்து ஆகும். எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும். இதை நான் எப்படி கரெக்டா தெரிஞ்சு தண்ணி குடிக்கிறது அப்படின்ற கேள்விலாம் வந்து வேணாம். சிம்பிள், நீங்க 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வந்து குடிங்க. உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சீங்கனாலே வந்து போதும். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டா வந்து நடக்கும். பட் இந்த ப்ராசஸ்ல எப்ப டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னா, நீங்க தண்ணி சரியாவே வந்து குடிக்கல அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு தண்ணி தேவைப்படுது, ஆனா நீங்க தண்ணியே வந்து குடிக்கல, அப்போ ரிசல்ட்ஸ் என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இருக்காது.